ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் முடிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. என்னடா செய்வோம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது சேமியா அல்வா மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நம்ம துருவி எடுத்துட்டோம். கேரட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு சேமியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, அடுத்து நெய், இதை எடுத்துக்கிட்டோங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி முந்திரி பருப்பை நம்ம வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை அதோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கி வர்றதையும் நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க. பார்த்திங்களா, நம்ம கிச்சன் தான். இப்போ வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சட்டியிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே சட்டியில் நம்ம கேரட்டை எடுத்ததுக்கப்புறம் சேமியா நம்ம அதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்து வரணும். கொதித்து வந்தவுடனே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோங்க. தேவையான அளவு ரவை சேர்த்துக்கிட்டோம். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கிளறினோடனே இப்போ நம்ம வேணும்னே எடுத்து வச்சுருந்த கேரட்டை இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. முந்திரி பருப்போடு நல்லா வாசமாக வந்திருக்குங்க. கொஞ்சம் ஏலக்காய் 2-3 சேர்த்துட்டாச்சு. நல்லா மணமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் சுகருக்கு தேவையான அளவு சேர்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக நெய்யை ஆட் பண்ணியாச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.